வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் 27ஆம் தேதி தொடங்கிய டெஸ்ட் மேட்ச் மழையின் காரணமாக நிறுத்தப்பட்டு இந்த மேட்சை டிராவாக்க முடியுமா? எப்படித்தான் இந்த மேட்ச் போக போகிறது? இந்தியாவின் ஒரு வெற்றி பறிபோகுமா என்று பங்களாதேஷும் இந்தியா மோதிய இந்த மேட்ச் இந்தியா பயங்கரமான ஒரு மெர்சல் பண்ணிருக்குங்க. இந்த மேட்ச்ல அந்த அளவுக்கு இந்த மேட்சை T20 மேட்ச் மேல அடிச்சு நொறுக்கி இன்னைக்கு இந்த மேட்சை கரெக்டா மதியம் 1:30 மணிக்கு இந்த மேட்சை இந்தியா வெற்றியை பங்களாதேஷிடம் பறித்து சென்றது. இந்த வெற்றியின் மூலமாக இந்தியா உலக சாதனையை படைத்து பல ரெக்கார்டுகளை முறியடித்தது. இந்த மேட்ச் அந்த அளவுக்கு இந்த மேட்சை இன்னைக்கு தன் கைவசமாக்கியது பங்களாதேஷ். தன்னுடைய சொந்த மண்ணில் அவர்களை கப்ப வைத்து நாட்டுக்கு புஷ்பம் பண்ணி அனுப்ப போகிறார்களா? ஆமாம், இன்னும் 2020 இருக்கிறது. அதை முடித்துவிட்டு நீங்கள் சென்று வாருங்கள் என்று அனுப்ப காத்திருக்கிறார். அப்படித்தான் இன்னைக்கு இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. நேற்றுக்கு கூட மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா 2020 மேட்சை போல அடிச்சு நொறுக்குனாங்க. இந்த மேட்ச் எங்க போய் முடிய போகிறது? இந்த பங்களாதேஷ் அந்த அளவுக்கு விழுந்துடுமா என்று நமக்கும் கொஞ்சம் சந்தேகப்பட்டோம். இந்த மேட்ச் டிராவாகுமான்னு 100% பேர் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த 10% இந்தியா இந்த வெற்றியை எப்படி பறித்தது என்று அத்தனை பேருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் அளவிற்கு இந்த பங்களாதேஷ் இந்தியாவின் வெற்றி நம்ம கண்ணு முன்னே நிற்குங்க. இன்னைக்கு இந்த மேட்சை கைவசாக்கிட்டு தூள் கிளப்பி போயிட்டே இருக்காங்க. இந்த வெற்றியின் முனைப்பில் பல கிரிக்கெட் ப்ரொஃபஸர்கள் விமர்சகர்கள் என்ன பேசப் போகிறார்கள்? இன்னைக்கு இந்தியாவை பாராட்டப் போகிறார்களா, இல்லை விமர்சனம் சொல்ல போகிறார்களா? அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த இந்தியா மேட்ச் தூள் கிளப்பிட்டாங்க. ஆனா இந்த பங்களாதேஷுக்கு ஒரே கேப்டன் நடந்திருக்கு. கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு இன்னிங்ஸ்லயும் அவர் சைன் பண்ணவில்லை. அந்த அளவுக்கு இந்த பங்களாதேஷ் மேட்ச் அவருக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய ஐடியாக்கள் இந்த மேட்சை இப்படித்தான் நமக்கு வின் பண்ண முடியும் என்று பிளேயர்களுக்கு கொடுத்த ஐடியால அவங்களுடைய திட்டங்கள் ஒரு அபாரமான ஒரு வெற்றியை இன்னைக்கு பங்களாதேஷிடம் இந்தியா பறித்து கொண்டு கான்பூரில் இந்த மேட்ச் நடந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. இந்த மேட்ச்ல இது 2020 மேட்சை போல இருக்கு. டெஸ்ட் மேட்சை போல இருந்துச்சு. ஒன் டே மேட்சையும் கூட கிளப்பி 2020 மேட்சை போல இந்த மேட்சை ஆடி யாரால முடியும் அப்படி என்று காட்டிருக்காங்க. ஆனா இதை கணக்கு பண்ணி இன்னும் அடுத்த நாடுகள் இதே போல ஒரு வெற்றியை முறியடிக்கும் அளவிற்கு வருவாங்க, வராம இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த வெற்றியின் தொடக்கம் இந்தியாவைத்தான் இருக்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் பல விதங்களில் இந்தியா நிரூபிச்சு காட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த பங்களாதேஷும் இந்தியாக்குள்ள மேட்ச் கூட ஒரு நெருக்கத்தையும், பங்களாதேஷ் இந்தியாக்குள்ள ஒரு 2வது டெஸ்ட் மேட்சில் உள்ள இதும் 5 நாள் மேட்ச் விளையாடினாலே டிராவா கூடுற சில காலகட்டத்தில் இந்த 2 நாள் 1.5 நாள்ல ஒரு வெற்றியை பறிக்க முடியுமா? ஆனா இந்தியா பறித்து சென்றதுங்க. அதுதான் இன்னைக்கு உள்ள பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு உள்ள சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளாக இந்தியாவுக்கு அமைஞ்சிருக்குது என்ற ஒரு மாற்றுக்கருத்தை இல்லாம இந்த வெற்றியை இந்தியா பறித்து இன்னைக்கும் கூட 95 ரன்கள் அடிக்கணும். அதுலயும் கூட ரோஹித் சர்மா வெறும் 8 ரன் அடித்து அவுட் ஆனா அவருடைய நேரம் இந்த பங்களாதேஷுக்கு நல்ல நேரமாக அமையவில்லை என்றுதான் சொல்ல முடியும். முக்கியமாக இந்த மேட்ச்ல கோலி, சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் இப்படி பல வீரர்கள், KL ராகுல் இப்படி பல வீரர்கள் அவருடைய ஒர்க்கை கொடுத்து, பும்ரா போல, அஸ்வினி போல பவுலிங் தரமான பவுலிங்கு, சடேஜா போல தரமான பவுலிங்கு கொடுத்து இந்தியாவை இந்த 1.5 நாட்கள்ல வெற்றி பெற வைத்ததுக்கு நிச்சயம் இந்தியா டீமுக்கே ஒரு சலாம். அந்த அளவுக்கு இந்த கிரிக்கெட் மேட்சை இன்னைக்கு முடிச்சுட்டு அனைவரும் வீட்டுக்கு கிளம்ப காத்திருக்கிறாங்க. அனைவரும் இந்த மேட்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கமெண்ட்ல போடுங்க. இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பெரிய உலக சாதனை என்று மக்கள் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த மேட்சை நீங்க கொண்டாடுங்க, உங்க வீட்டிலையும் கொண்டாடுங்க. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்கள் விடைபெறுவது பெஞ்சமின். மீண்டும் இதை பற்றி நீங்கள் சொல்ல தோணுச்சுன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை.